அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரலும் நம்ம தியானிக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாருமா சேர்ந்து 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். But the husband is the head of the wife, as also Christ is the head of the church, and he is the savior of the body. ஆமேன். இன்னைக்கு 2 வித்தியாசமான தலைப்புகள்ல நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்மளுடைய செய்தியில அன்பில் நடக்கிறத பத்தியும் ஒளியில் நடக்கிறத பத்தியும் நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா ஞானத்தோடு எப்படி நாம் நடப்பது அப்படின்ற கான்செப்டையும், அதே நேரத்துல அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிவது, இந்த 2 தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இது இந்த 2வது தலைப்பு மறுபடியும் நாளைக்கும் தொடரும். அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுது, submitting to God or submitting to God's authority and whoever he has put in authority. ஆண்டவரோட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதும், அவர் யாரை அதிகாரத்தில் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கீழ்ப்படிவதும், அந்த கீழ்ப்படிதலை பத்தி இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஞானத்தோடு நடப்பது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கும்போது 15ஆம் வசனம் சொல்லுது, see then that you walk circumspectly, not as fools but as wise. நேத்து நம்மளோட செய்தியினோட தொடர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா, நாம் மற்றவர்களுக்கு ஒளியா இருக்கிறதுனால நாம் அவர்களை போல இல்லாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வாழணும். நம்ம இப்போ ஒளியா இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே நேற்று என்ன சொன்னேன், ஆண்டவர் நம்மள அவர்களுக்கு மேல வச்சிருக்கிறாரு. ஏன்னா லைட் எப்பவுமே மேலதானே இருக்கும், நம்ம கீழே வைக்க மாட்டோம்ல. நீங்க வேணா சொல்லலாம், நாங்கெல்லாம் அகல் விளக்கு கீழே தானே வைக்கிறோம். அகல் விளக்கு ஒன்றும் ரூம் ஃபுல்லா வெளிச்சம் வர்றது இல்லையே. ரூம் ஃபுல்லா ஒரு வெளிச்சம் வரணும்னா அதை நம்ம மேலதான் வைப்போம். அப்போ நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மள மேலதான் வைப்பார். அப்போ மேல இருக்கிற நாம் கரைத்திரை அற்றவர்களா இருக்கும். எந்த குற்றம் சொல்ற மாதிரியான ஒரு ஜீவியத்துல இல்லாம இருக்கணும். இப்போ இந்த ஞானத்தோடு நடந்து கொள்ற நாம் முட்டாள்களை போல, ஞானம் இல்லாதவர்களை போல் நாம் எப்படி இருக்கக்கூடாது, ஃபூல்ஸா இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லிட்டு அடுத்து அப்படியே பார்த்துன்னு வந்தோம்னா, redeeming the time because of the days are evil. இது பழைய நடக்கவிருக்கிற ஆண்டவருடைய 2ஆம் வருகையில இருக்கிற அந்த தீய காலத்தை பத்தி அப்பவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. வர போகிற காலம் எப்படி இருக்குது, பொல்லாத காலமா இருக்குது, ஈவிலா இருக்குது. அதனால நீங்க உங்களை காத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சாத்தானால பரலோகத்துக்கு வர முடியாது ஒண்ணு, 2வது நரகத்தை பரலோகம் மாதிரி அவனால வைக்க முடியாதான். பரலோகம் சந்தோஷமான இடம் இல்லையா, நரகம் தண்டனைக்குரிய இடம். இந்த பரலோகத்தை அவனால நரகத்துல கொடுக்க முடியாதான். நரகத்துக்கு நம்ம போயிட்டா கூட ஜாலியாகலாம் நம்மளால நினைக்க முடியாது, நரகத்துல தண்டனை தான். அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணானா இந்த நரகத்தை பரலோகம் மாதிரி மாத்தலான்ட்டு. அதனால என்ன பண்ணானா தெரியுமா, நரகத்துக்கு போற வழியை பரலோகம் மாதிரி மாத்தினானா. நிறைய பேர் புரியவே இல்லை பாருங்களேன். இந்த பூமியில வாழ்ற நரகத்துக்கு போற வழியை பரலோகம் மாதிரி மாத்திட்டானா. ஆனா பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருந்து பாருங்க, ரொம்ப குறுகிய பாதையை ஆண்டவர் வச்சாராம். வழி பாக்குறதுக்கு தான் நான் நரகம் மாதிரி இருக்கும். ஆனா வழி குறுகிய வழியில நம்ம போகும்போது பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆனா நரகத்துக்கு போற பாதை ரொம்ப விசாலமானதுன்னு வசனம் சொல்லு. பெரிய வாசல், பெரிய விசாலமான பாதை, பூமியில வாழும் போதே சந்தோஷமாக்கலாம் அப்படின்ற ஒரு மாயையில நம்ம இருக்கிறோம் பாருங்க. அது பத்தி இந்த இடத்துல சொல்றாரு, டேஸ் ஆர் ஈவில், நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளா இருக்குது. உங்களை நீங்க எப்படி காத்துக்கங்க, ஞானத்தோடு காத்துக்கங்க. அடுத்து 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆமேன். ஓகே, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில என்னது என்று உணர்ந்து கொண்டா நான் மதியற்றவனா இருக்க மாட்டேன். என்ன கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையிலனா, அவர் நினைச்சிருந்தா ஆதாமேவாள் தப்பு செஞ்ச உடனே அவங்களை கொன்னு புதுசா மனுஷனை படைச்சிருக்கலாம். இயேசுநாதர் ரத்தத்தை கொடுத்து அவருடைய பாவ மன்னிப்பு கொடுத்த உடனே அப்போதைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள மாத்திரம் பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கலாம். இது எல்லாமே பண்ணாம நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்னு டைம் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் அவருடைய சித்தம். இந்த சித்தத்தை நாம் புரிந்து கொண்டால், அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் ஞானமற்றவர்களா இருக்க மாட்டோம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அப்படியே பார்த்துன்னு வந்தோம்னா, நீங்க திராட்சை ரசத்தினால உங்களை தீட்டுப்படுத்திக்காதீங்க, அதுக்கு பதிலா நீங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட எதிர்கொண்டு பேசுங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் பேசுங்க. நிறைய நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதை பத்தி எல்லாம் பேசுறோம்னு யோசிச்சு பாருங்களேன். வயசு பாய்ஸ்னா விஜய், அஜித், ரஜினி, இந்த மாதிரி. லேடிஸ்னா சீரியல் கதை. இதை பத்தி தான் நம்ம பெரும்பாலும் பேசிக்கிறோம். வசனம் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, சங்கீதங்களினாலும்
கீர்த்தனைகள்னாலும் ஞான போதனைகள்னாலும் உங்களுக்கு மத்தியில நீங்க பேசிக்கொள்ளுங்க. இப்படி எல்லாம் பேசினா உண்மையா ஃப்ரெண்ட்ஸா இருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சேர்றது இல்லை. ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கறேன்ட்டு, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறேன்ட்டு நிறைய பேர் சேர்றது இல்லை. நீ சேரா கட்டி போய் எனக்கு போதும் ஏசப்பாக்குறாருன்ட்டு நானும் விட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்றது இல்லை, சர்ச்சுக்கு கூப்பிடுறேன், எப்பவுமே ஏசப்பா பத்தி பேசுறேன். ஏன்னா நீ இவ்வளவு சீரியஸா சொல்லுங்கிற ஏசப்பா பத்தி, அவருனா அவ்வளவு சீரியஸா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்ன அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுனால தான் எனக்காக மறிச்சாரு. ஐ மீன் சோ மச் டு ஹிம். என்ன அவரு அவ்வளவு இம்பார்ட்டண்டா அவர் என்ன நினைச்சதுனால தான் எனக்காக மறிச்சாரு. அதனால நான் அவரை ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது, அவரை நான் சீரியஸா தான் எடுத்துக்கணும். இதை புரிஞ்சுக்காதவங்க இந்த சர்ச்சில் இன்னி காத்தால இல்ல, இல்லாதவங்க எல்லாம் பாருங்க இதை புரிஞ்சுக்காதவங்க, இருக்கிறவங்க எல்லாம் யாரு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க. இதை பத்தி இந்த ஞானத்தோடு நடங்கிறது பத்தி சொல்லிட்டே வந்துட்டு 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். 21ஆம் வசனம். தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுல நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு கத்துக்க போறோம். நேற்று சொன்னது மாதிரி இன்னைக்கும் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு இது புண்படுறதா இருந்துச்சுன்னா பரிசுத்தாவினர் தான் அந்த புண்படுத்தி கொண்டு இருக்கிறார், என்ன இது நான் சொல்றதா நினைச்சுக்காதீங்க. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தாவினர் தான் இதை எழுதினவர். அவர் சொல்றாரு, தேவ பயத்தோடு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். இப்ப கீழ்ப்படிதலை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4 தலைப்பு கீழே யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றத பத்தி சொல்றாரு. முதல்ல மேரேஜ், கல்யாணம், திருமணத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாரு. இந்த திருமணத்துல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது வேலைக்காரர்கள் அவங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 4வது சபை குடும்பத்தினர் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை 4 பத்தி பேசிட்டு முடிக்கிறார். பட் இன்னைக்கு நம்மளோட செய்தியில வெறும் கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற அந்த கீழ்ப்படிதலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை பேசுறதுக்கு எனக்கு வயசும் தகுதியும் இல்லை, நான் இன்னும் கல்யாணம் ஆகாதுவேன். போன வருஷம் வரல நான் பேச்சுலர், இந்த வருஷத்துல இருந்து அன்மேரீடு, அந்த வயசுக்கு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பகுதியில 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இது எத்தனை பேர் எப்படி எடுத்துப்பீங்க எனக்கு தெரியல. கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தான் புருஷருக்கு கீழ்ப்படிவது அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சோ அதனால அவர் எப்படி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஜஸ்ட் as you submit to the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே வராரு. ஃபார் த ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த வைஃப். ஏன்னா கணவனே, புருஷனே இந்த மனைவிக்கு தலையா இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்து நினைக்கிறத தான் சபை செய்கிறது போல கணவன் நினைக்கிறத தான் மனைவி செய்யணும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க, 24ஆம் வசனத்தை. ஆமென். இது நோ டவுட், இத நம்ம எந்த காலத்துக்கும் நம்ம இதை டினை பண்ணவே முடியாது, இது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க எப்படி பண்ணணுமா, எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். இதுல நம்ம நிறைய நேரத்துல ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ள போயிடுறோம். என்ன அந்த குழப்பம்னா, நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நிறைய யூனிவர்சிட்டிஸ் எதனால கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இருக்கிற அன்பு குறையுது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். பெற்றோரெல்லாம் கை தூக்குங்க, பேரண்ட்ஸ். ஓகே, நிறைய நேரத்துல இந்த அன்பு குறையறதுக்கான காரணம் என்னவா தெரியுமா? கணவன் மனைவி இவங்க 2 பேர்ல உங்களுக்கு யார் முக்கியம் அப்படின்னு கேட்டா பசங்க பேரை சொல்றது. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா பசங்க பேரை சொல்றது. இப்ப நான் எங்க அப்பா அம்மா தம்பி 4 பேர் போட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன். இங்க எங்க அப்பா பக்கத்துல நானு, என் பக்கத்துல தம்பி, அந்த பக்கம் எங்க அம்மா. இவங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க வந்துடுறோம்.
அதுலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் இது இந்த கணவன் மனைவின்னு சொல்ற இந்த உறவை நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு டிசைட் பண்ணாரு. அதை மறுபடியும் பவுல் நம்மளுக்கு எண்ணெய் போட்டுக்கிறார். முதல்ல அதை வாசிச்சிடலாமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஓகே, அதை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியானிக்கணும். ஓகே, வாசிட்டாங்க. இப்ப பைபிள் எல்லாம் வச்சுட்டு என்ன கவனிங்கள. ஆதியாகமத்துல ஆண்டவரே ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். கரெக்டுங்களா? அதே ஆண்டவர் படைச்ச உடனே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. நான் இதன் நிமித்தம் போல்லவா ஜெனிசிஸ் 2:23 போடுவா, 24 போடுவா. ஓகே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் யார் தகப்பன் தாய்? ஆதாமுக்கு அப்பா அம்மா யாருன்னா இருக்கிறாங்களா? ஏவாளுக்கு அப்பா அம்மா யாருன்னா இருக்கலாம்? ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஒரு ஃபிளஷா, ஒரு சரீரமா, ஒரு மாம்சமா இவங்க 2 பேரும் இசைந்திருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவரை விட்டுறணும்னு அவங்க சொல்ல. ஃபியூச்சர்ல இவங்களுக்கெல்லாம் பசங்க பிறக்கும்ல, இவங்கெல்லாம் எங்க வீட்டுல பிரச்சனை ஆகுறது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துன்னு வரலாம். ஃபர்ஸ்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அன்பு குறையறதுக்கு காரணம் பசங்க. இவங்க 2 பேரும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறதுக்கு பதிலாக பசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறது ஒண்ணு. 2வது, இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, உங்க பொண்ணும் உங்க பையனும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க என்னையே முக்கியத்துவப்படுத்தணும்னு நினைக்கிறது 2வது. கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடணும். இது 2 பிரச்சனைனால்தான் மேரேஜஸ் ஃபெயில் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. எதனால திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது, ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது இதுதான் காரணம். ஒண்ணு, பசங்களை முக்கியத்துவப்படுத்துறது. 2வது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு கூட நம்ம சொல்றதே அவங்கள செய்ய வைக்கிறது. எங்க ஐயா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்காரு, நானும் இத மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அவர் என்ன டீ காஃபி குடிக்கணும்ன்றத கூட மாமியார் சொல்றதுதான் அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறதுதான் அவர் குடிக்கணும். அவங்க டீ கேட்டா இவங்க காஃபி போடுறது, அவங்க காஃபி கேட்டா இவங்க டீ போடுறது. இந்த மாதிரி எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்? இந்த கண்ட்ரோல் பண்றதுனால தான் மேரேஜஸ் ஃபெயில். நீங்க இப்படியெல்லாம் பண்றது இல்லை, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. பண்றவங்களுக்கு தான் உருத்தம். கல்யாணம் ஆகி போயிட்டாங்க பசங்க, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்ததுனால தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அந்த நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கையில கை பூச்சி குத்துருவோமா? அவங்களால பாத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கையில் தானே கை பூச்சி குத்திங்க. எப்படி திருப்பி நீங்க அவங்கள என்ன பண்றாங்க, எப்படி வாழ்றாங்கன்ட்டு திருப்பி ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருதுன்ட்டு அந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஆண்டவரே சொல்றாரு, இதன் நிமித்தம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அவன் என்ன இருக்கணும்? மனைவியோட இசைந்து இருக்கணும், ஒரு சரீரமா அவங்க 2 பேர் இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் இந்த இடத்துல நினைவு போட்டுக்கிறார். மறுபடியும் இங்க வாசிங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். அங்க ஆதி ஆகமத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கியத்தையே மறுபடியும் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இது நிமித்தம் எப்படி இருக்கணுமா? தன் தகப்பனும் தாயையும் விட்டு மனைவியோட சேர்ந்து இருக்கணும். அப்போ ஒரு கணவன் மனைவி மேல என்ன காமிக்கணும், மனைவி கணவன் மேல என்ன காமிக்கணும்னா, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், கேர் பண்ணணும். மனைவி கணவனை மரியாதை செலுத்த வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு கணவனா மனைவி கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட். ஒரு மனைவியா கணவர்கிட்ட எதிர்பார்க்கிறது அன்பு, பாசம். பாரு, நான் காத்தால இருந்து சமைச்சு போடுறேன், என்னை எப்படிக்கிறேன்னு கூட என் ஹஸ்பண்ட் கேட்கல, ஆனா சாப்பாட்டுல உப்பு இல்லை நான் மாத்திரம் திட்டுறாரு, காரமாக்குதுன்னு திட்டுறாரு அப்படின்னு நம்மளோட விமனோட கோரிக்கை. மென்னோட கோரிக்கை, உனக்காகத்தானே சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து கொட்டுறேன், இவ்வளவு பேர் முன்னாடி கேக்குறிய, என்னை மதிக்குவாங்களா? நடக்குதா இல்லையா? இதெல்லாம்
உனக்கு என்ன பார்த்து தெரியும், நீ சின்ன பையன் அப்படின்றீங்களா? ஓகே, ஃபைனலா இந்த வருஷம் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுக்கிறாரு. ஜெபம் பண்ணுகிறேன். ஓகே, ஓகே. இந்த பகுதியில பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவியின் இடத்துல ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறாரு, ஒரு மனைவி கணவரின் இடத்துல அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறாங்க. இதை மாத்தி கொடுக்கும்போது பிரச்சனை ஆயிடுது. ஒரு கணவனோட கண்ணோட்டத்துல மனைவி நேசிக்கிறது எப்படி தெரியுமா காட்டுவாரு? அவர் எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாரோ அவ்வளோத்தையும் மனைவி கிட்ட கொடுக்கணும்னு நினைப்பாரு. உண்மையாவே அன்பு இருக்கிற கணவரை பத்தி நான் சொல்றேன். எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அதை முழுசையும் மனைவி கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி சொல்லடி கல்லடி பட்டு நான் என்ன பண்றேன், சம்பாரிச்சுன்னு வரேன், அது முழுசும் உங்களை கொடுக்குறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ ஷோ யூ தட் ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன், இப்படிதான் காமிக்கிறேன். அதே மாதிரி மனைவி நேசிக்கிறது எப்படி காட்டுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறது. பாரு உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இதை நான் செஞ்சேன். ஸோ இப்படிதான் அன்பு பரிமாற்றிக்கிறாங்கல்ல. எதிர்பார்க்கிறது என்ன இருக்குதோ அதை செஞ்சாதான் அந்த அன்பு நிறைவா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு 100 சில்பர் என்கிட்ட இருக்குது. யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு சில்பர் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுமா? என்கிட்ட நிறைய இருக்கிறது மறுபடியும் ஒருத்தர் கொடுத்தா அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். என்கிட்ட இல்லாத ஒண்ணு ஒருத்தர் கொடுக்கும்போது தான் நான் கண்டுப்பேன். அப்போ ஒரு கணவன் கிட்ட அவங்க ஒரு வேலை செய்யற ஸ்தலத்திலயும் அவர் வெளியே போற இடத்துலயும் அவருக்கு அதிகமான மதிப்பு வர்றது எப்ப தெரியுங்களா? வீட்டுல அவர் மதிக்கப்படும் போது தான். வீட்டுல அவர் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றாங்க பாருங்க, பசங்களும் அவருடைய மனைவியும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க பாருங்க, அவருக்கு கொடுக்குற கணம் பாருங்க, அந்த கணம் தான் ஊரெல்லாம் அவருக்கு கனமா இருக்கும். ஐயா இங்க நின்று பேசுறாரு, நீங்க அவரை மதிக்கிறீங்க. சர்ச் முடிஞ்சிட்டு வெளியே போன உடனே நானு தம்பி அம்மா அவரை கண்டுக்கவே இல்லை, ஒரு மாதிரி வாயா போயான்னு பேசுறோம்னு வைங்களேன், நெக்ஸ்ட் நீங்க அவரை மதிப்பீங்களா? இல்ல. அப்ப அந்த ரெஸ்பெக்ட் வர்றது வீட்டுல தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, கணவன் மனைவிய கேர் பண்ண தவறுனா என்ன தெரியுமா? அந்த அன்பை அவங்க மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால குடும்பம், கல்யாணம் உடைஞ்சது, குடும்பம் உடைஞ்சது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பைபிள் என்ன இருக்குது தெரியுங்களா? கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல கணவன் மனைவியை நேசிக்கணும். அதே போல சபை மற்ற கடவுள்கள் இருந்தாலும் கிறிஸ்துவையே பின்பற்றுகிறது போல மனைவியும் வேற யார் எவ்வளவு அழகா இருந்தாலும் யார் எவ்வளவு சம்பாரிச்சாலும் என் புருஷன் எனக்கு ஒஸ்தின்னு நினைக்கணும், என் ஹஸ்பண்டை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு நினைக்கணும். இதுதான் எல்லாத்துக்கான சொல்யூஷன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா இதுக்கு மேல ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் நெவர் டூ லேட். இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, பரவாயில்ல, இதுக்கு மேல இருங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்ல, சரி வசனத்தை வாசிச்சிருங்களேன். 27ஆம் 28ஆம் வசனம் வாசிங்க. அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பார்த்து அவர்களின் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் ஆமென். இப்போ இது ரெண்டுத்துக்குமே அட்வைஸா அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து சபைக்காக அவருடைய முழு ஜீவனையை கொடுத்துட்டாரு. இந்த சபை அவர் முன்னாடி மறுபடியும் போய் நிற்கும் போது கரைத்திரை அற்ற பரிசுத்தர்களா இருக்கணும். வித்வுட் ஸ்பாட் ஆர் ரிங்கிள். கரையும் இருக்கக்கூடாது, எந்த தெரியவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் செய்யாத ஒரு மனவாட்டியா போய் அவருடைய சமூகத்துல நிக்கணும். அதே நேரத்துல இந்த அன்பை கணவனும் மனைவியும் பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் என் கணவன் என் கூட இப்ப இல்ல, நான் என் கணவனை இழந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. தி லார்ட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். அவர் கூட உறவை அந்த மாதிரி பெருசா பண்ணிக்க நினைச்சுக்கோங்க. அவரோட பார்ட் அவர் கரெக்டா செய்றார். அவர் உங்க மேல கேர் பண்றதை கரெக்டா செய்றார். அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆண்டவரை கேர் பண்ணுங்க. அது ஆண்டவர் இன்னும் அதிகமா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படியே இந்த பகுதியை பற்றினே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறாரு அப்படின்றத சபையோட ஒப்பிட்டு பார்த்து சொல்றாரு. ஒரு கணவனும் மனைவியும் கூட அதே அன்போடு அவங்க இருக்கணும். அதே அன்போடு அவங்க இருந்தாங்கன்னா, ஒரு கணவனுக்கு மனைவி மேல அதிகமான கேரும் மனைவிக்கு கணவன் மேல அதிகமான ரெஸ்பெக்டும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் என்னதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க பசங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்றதை விட்டுருங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போனோம்னா அவங்க வைஃப் தான் முக்கியம்னு போயிடுவாங்க. சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
கல்யாணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் முக்கியம்ட்டு போயிடுவாங்க. அப்பதான் காயப்பட்டுருவீங்க. இத்தனை நாள் என் கூடவே இருந்தான் என் பையன், இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் அவ பேச்சு கேட்கறானே. நான் லத்தாண்டி யோசனை வருது தானே. இது நாள் நான் சொல்றதை செஞ்சுட்டு இந்த பையன் இப்ப செய்யலையான்னு. ஏன் நீ சொல்றதை செய்யணும்? ஆண்டவர் சொல்றதை செய்யற சொல்லி வளர்த்துட்டு எப்படின்னா போன விட்டுருங்க. அவங்கள ஆண்டவர் பாத்துக்கிறாரு. உங்களுக்கும் உங்க கணவனுக்குமான உறவை பத்தி மாத்திரம் யோசிங்க. நிறைய நேரத்துல பசங்களை பத்தி யோசிச்சு 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 கணவனை விட்டுறீங்க. கணவன் பசங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு மனைவி விட்டுறாங்க. சோ அது 2 நாள் என்ன ஆகுது? குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க வாழும்போதே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சோ வாழும்போதே சந்தோஷமா இருக்கணும்னா வசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி கத்துக்கணும். நாளைக்கு பசங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே,